ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு கன்சீவாக இருக்கும்போது என்னென்ன சாப்பிட்லாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற டவுட் நமக்கு நிறையவே வரும். தூங்கி எழுந்திரிச்சோனே நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து மோர் போட்டு குடிப்பேன். ஆ எங் எங் எங்கள் ஊரில் வந்துட்டு பாக்கெட் தயிர் தான் கிடைக்குது. மாட்டுப்பாலே அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. சொசைட்டி போனாலுமே அவங்க வந்துட்டு தரமாட்டேங்கிறாங்க. லேட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஐஸோ இல்லை பச்சை மிளகா அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக உப்பு, நான் வந்துட்டு இந்துப்பு இருக்குது, கல்லுப்பு இருக்குது. நம்ம வந்து கல்லுப்பு மட்டும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுட்டு வேணும்னா தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான். வேணும்னா தண்ணி ஊற்றிக்க போகிறோம். இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, மிக்சியில் வச்சு அடிச்சுக்க போகிறேன். மிக்சியில் வச்சு நம்ம அடிச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். மிக்சியில் வச்சு அடித்ததுக்கு அப்புறமேட்டு இப்படி தான் இருக்குது. நம்ம இதில் கொஞ்சம் வேணும்னா தண்ணி, நான் அப்படியே குடிக்க முடியாது இல்லையா, கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம அடிச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். பாருங்கள், தண்ணி ஊற்றினா இப்படி தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, திரும்ப மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். நமக்கு வந்துட்டு மோர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதையே குடிச்சோமாவே போதும். ப்ரெக்னென்சி டைமில் இருக்கும்போது காரமாக அதெல்லாம் வேணும்னா கொத்தமல்லி போட்டுக்கலாம். எனக்கு கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்துட்டு வெறும் மோரில் பிடிக்காது, அதனால் நான் ஆட் பண்ணல. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அந்த மோரில் வந்துட்டு ஐஸ் கட்டியோ இல்லை எதுவுமே போடல. அப்படியே தான் நம்ம குடிக்க போகிறோம். நீங்களும் வந்துட்டு ஐஸ் கட்டிலாம் போட்டு குடிக்காதீங்க. வேணால் லைட்டாக கூலிங் வாட்டர் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா மோர் குடிங்க. அப்படி குடிச்சும் போது நமக்கு வந்து வெயில் காலத்தில் தாக்கு பிடிக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.